படத்தை யூஸ் பண்ணி போலி பெயர்கள், போலி அப்பா பெயர் எல்லாம் வச்சு அவங்கள ஐடி கார்டை ரெடி பண்ணி, ஓட்டர் ஐடியை ரெடி பண்ணி அவங்கள வாக்குப்பாடு சேகரிக்க வச்சிருக்காங்க. இதே போல் வந்து பல இடங்கள்ல இது நடந்திருக்கு உலகில். அதாவது ஓட்டு சேகரி ஆடும் பண்ணியிருக்காங்க, மைனஸும் பண்ணியிருக்கிறாங்க, டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு விளக்கம் வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட, எலெக்ஷன் கமிஷனும் பாஜக அரசும் வந்து அதை தட்டி கழிக்கிறாங்க. இல்லை, ராகுல் காந்தி வந்து பொய் சொல்றாரு, அவருக்கு இதே பழக்கமாயிருச்சு அப்படி பொய் சொல்லக்கூடிய தருணம் இது. ஏன்னா வந்து நம்ம ஓட்டு வந்து நம்மளோட உரிமை. இப்போ அந்த உரிமையை நம்ம எப்போ விட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து அவருக்காக பேசலை, அவர் இப்போ நமக்காக தான் பேசுகிறார். அதை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இதுக்கான வந்து போராடக்கூடிய நேரம் வரும். ஏன்னா வந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் சரி தொடர்ந்து நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து போன வாரம் எல்லாம் இதை பற்றி விவாதிக்கணும்னு கேட்கும்போது கூட வந்து மத்திய அரசு விவாதிக்க விடலை. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த கேள்விகள் எழுப்பது அவங்க ஒன்றும் பதில் சொல்லலை. இது பதில் சொல்கிற வரைக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்திருப்போம். அதே போல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர்களும் வட்டார தலைவர்களும் நிர்வாகிகள் எல்லாரும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. இதை வந்து மக்கள், நீங்களும் இதை வந்து ஏதோ ஒரு கட்சி கூட்டமாகவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியாகவோ ஏதோ ஒரு போராட்டமாக நினைக்காமல் இதை நீங்கள் வந்து எல்லாரும் உணர்ந்து இதை நீங்கள் வந்து ஏன்னா இன்னைக்கு உங்களோட ஓட்டு போகும், கடைசியில் உங்களுக்கே ஓட்டு போகும். ஏன்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம யார் ஜெயிக்கணுன்றதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். மாநிலத்திலிருந்து வந்து முடிவு பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட பீகார்ல இருந்து 6 லட்சம் பேர் வந்து சேர்த்துருக்காங்க. பீகார்ல மட்டும், பீகார் என்ற ஒரு மாநிலத்தில் மட்டுமே 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்த்திருக்காங்க. இதுவும் பக்கத்து ஊரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் பேர் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து வாக்காளர்களை சேர்க்கும் போது அவங்க முடிவு பண்ற மாதிரி, யார் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், யார் ஜெயிக்கணுன்றது அவங்க முடிவு பண்ற மாதிரி. இந்த தருணத்தை எல்லாம் நம்ம வந்து நிறுத்தணும். அதற்கு நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல வந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்ம எப்பவுமே பூத் கமிட்டி போல அதை வெரிஃபை பண்றது, வேலிடேட் பண்றது. உங்களோட ஓட்டர் ஐடியில் எப்பவுமே வந்து உங்களோட ஓட்டு இருக்கா இல்லைன்னு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். ராகுல் காந்தி தலைவர் வந்து பாரத் ஜோடோ நடத்தும் போது இவரெல்லாம் எப்படி நடந்துருவாரா அப்படின்னு கேலி செய்த ஒரு மக்கள் இடையில எப்படி நடக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்பா நடந்துட்டாரா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுவதும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பும் பெருமை கொடுத்து கொடுத்தது வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரா, அந்த நடைபயணம். அது நம்ம கன்னியாகுமரி மண்ணிலிருந்து தொடங்கியது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு பாரத் ஜோடோ யாத்திரா, அந்த நடைபயணம் தான் வந்து அவருடைய மதிப்பு மட்டும் இல்லை, காங்கிரஸ் மீது உள்ள பற்றையும் வந்து திருப்பி ஒரு என்ன ரீவாம் பண்ண மாதிரி ஒரு இது இருந்தது. இதுதான் வந்து நம்ம பல தேர்தல் வெற்றிகளுக்கு வந்து சாதகமாக இருந்தது. நம்மளுடைய பெண்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்கள் ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை பெண்களுக்காக கொடுத்துருக்குங்க. இப்போது அதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கு நீங்கள் வந்து துணையாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற இடத்துல. ஏன்னா 2026 எலெக்ஷன் வந்து குறுகிய காலத்தில் வர நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சிந்தித்து நம்மளுடைய இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும்னு இந்த இடத்துல தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த கூரை ஷெட்டு போட்டு தரணும்னு என்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். இந்த இடத்துல நான் வந்து உறுதிப்பட நான் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 22 to 25 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் வந்து பண்ணி கொடுப்பேன் இந்த இடத்துல சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.